ரொம்ப காலமாக நம்ம பழைய ஏற்பாட்டு உள்ள காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்போது புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நான் செய்யப்படுற ஒரு காரியம். தொடர்ந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இந்த ரோமர் புத்தகத்தை நீங்கள் நம்ம இதை பார்க்க போகிறோம், படிப்படியாக பார்க்க போகிறோம். பவுலுடைய ஊழியத்தில் அழைக்கப்பட்ட நாளிலே இருந்து ஒரு சுவிசேஷ ஊழியக்காராக இருந்து பல இடங்களுக்கு சென்று, குறிப்பாக ஆசியா தேசங்களில் சபைகளே அந்த இடத்துல போய் சுவிசேஷம் அறிவித்து, முதலாவது யூதர்களுக்கு அறிவித்து, யூதர்களுக்கு அறிவித்த பிறகு புறஜாதிகளுக்கு அறிவித்தார், தி ஜென்டைல்ஸ். ஆனால் அவர் அதிகமாக நேரத்தை கொடுத்தது புறஜாதிகள் மத்தியில் தான் அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறார். இதெல்லாம் இந்த முதல் நூற்றாண்டு நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாடு உள்ள சொன்ன வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டில் உள்ள ஊழியக்காரர்கள், குறிப்பாக பவுல், ஆண்டவர் இயேசு கூட பழைய ஏற்பாடு உள்ள சொன்ன வார்த்தைகளை அவர் மக்களிடத்தில் சொல்லி நினைப்பூட்டுவார். இப்போ பவுல் ரோமாபுரிக்கு போவதற்கு அவர் ரொம்ப மனசில் ஆழமாக இருக்குது, போகணும் ரோமாபுரிக்கு. ஆனால் ரோமாபுரி சபையை அவர் ஸ்தாபிக்கலை. நான் let us know the background of that book. அவர் ஸ்தாபிக்கலை. ஆனால் நம்ம இதை எந்த காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு இந்த மேல அறையில் கூடினார்கள். பெந்தெகோஸ்து நாளிலே அங்கே பலமான ஒரு கர்த்தருடைய கிரியை செய்து பலனடைஞ்சு உற்சாகமடைந்து ஊழியம் செய்திருக்கிறார். அப்படி உற்சாகம் பட்ட, ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாம் கூடி வந்தவர்கள் பல தேசத்தில் உள்ளவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்படி ரோமாபுரிக்கு திரும்பி அந்த எருசலேம் பட்டணத்தில் இருந்து ரோமாபுரிக்கு போய் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த யூதர்கள், குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் அங்கே ரோமாபுரிக்கு போய் சுவிசேஷம் அறிவித்து சபையை உருவாக்கிறார்கள். அப்போ யூதர்கள் மாத்திரமல்ல, அங்கே புறஜாதிகளும், தி ஜென்டைல்ஸ். இப்போ நம்ம எல்லாம் நம்ம எடுத்த கருத்து அந்த வேதத்தை பார்க்கும்போது ஜென்டைல்ஸ் இந்த வார்த்தைக்கு தமிழில் அதை ஜென்டைல்ஸ்னு சொல்லாமல் அர்த்தம் தெரியாமனால அது புறஜாதிகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வி ஆல் ஆர் ஜென்டைல்ஸ். யூதர்கள் தனியாக என்னால் தனியாக அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறதுனால, ஆவினுடைய சந்ததியாக இருக்கிறதுனால அவர்களே தேவனுடைய பிள்ளைகள், தி ஜூஸ், தி இஸ்ரேலைட்ஸ், or we call them the Hebrews கூட சொல்லலாம் அவங்கள. கர்த்தர் முதலாவது யூதர்களை உருவாக்கி அந்த யூதர்கள் மூலமாக புறஜாதிகள், உலகம் முழுவதும் இருக்கிற புறஜாதிகளுக்கு ஊழியக்காரர் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக சுவிசேஷம் அறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இங்கே அழைக்கப்பட்டு வரும். ஏன்னா தமிழில் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆங்கிலத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே தி சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் கிரேக்க மொழியின் எடுத்து நம்ம பார்க்கும்போது அது வித்தியாசமான ஒரு டியூலாஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. கப்பல் கூட டியூலாஸ்னு பேர் வச்சுருந்துருக்கிறாங்க. லோகாஸ் அண்ட் பிறகு டியூலாஸ்.
இந்த டீலோஸ் என்ற வார்த்தை அர்த்தம் என்னன்னா அடிமை, அடிமையாக இருப்பது. அப்போ அந்த காலத்தில் அடிமையெல்லாம் இருக்கிறது பெருசு இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் அடிமைகளை வைத்திருப்பாங்க. இப்போ தான் அவருக்கு சேவர்கள்னு சொல்லுகிறோம், இந்த சர்வன்ட்ஸ்னு சொல்லுகிறோம். At one time they were actually slaves. விலைக்கரையத்தை கொடுத்து வாங்கினவங்கள. ஒரு எஜமான ஆஸ்தி பணக்காரனாக இருந்தால் அவன் ஸ்லேவ்ஸ் வச்சுருப்பான் வீட்டில். இப்போ அந்த வார்த்தை பயன்படுத்துறது ஏன்னா ஸ்லேவரி வாஸ் அபாலிஷ்ட். அவர்களை விலை கொடுத்து யாரையும் வாங்க முடியாது. அவர்களை நீர் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு அவர்களை நீர் அழைத்து இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு செய்யணும். அப்போ இந்த டியூலஸ் என்ற வார்த்தைக்கு ஸ்லேவுக்கு முக்கியமாக என்னன்னா அடிமை மனுஷனுக்கு அவனுடைய முதலாளி யாரு? அடிமையை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அந்த அடிமை யார் வீட்டில் வேலை செய்கிறாங்க? யார் முதலாளி? இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன். யாருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன்? ஆண்டவர் இயேசுக்கு. அப்போ ஒரு ஒரு அடிமைக்கு பெருமை கொடுக்கறது என்னன்னா முதலாளி யாரு? இப்போ நம்மளுடைய முதலாளி யாருங்க? ஆண்டவர் இயேசு. அவருக்கு தான் நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். அப்படின்னா அடிமைக்கு என்ன, அவர்களுக்கு என்ன உரிமை? உரிமை இல்லை. முதலாளி என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன தான் சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்கிறோம். அப்போ இந்த அர்த்தத்தை நம்ம சரியாக முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஸ்லேவுக்கு சொந்தமாக எந்த முடிவு எடுத்து செய்ய முடியாது. அவர் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராயிருக்கிறாரு. அதனால தான் நம்ம இந்த வார்த்தையை நம்ம இங்கே போதிச்சு கொண்டிருக்கிறோம். கர்த்தரால் அனுப்பப்பட்டவர், அப்போஸ்தலர், அனுப்பப்பட்டவர். நம்ம சொந்தமாக நான் ஒரு அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டு ரொம்ப பேர் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல பேர் அப்போஸ்தலன் சோன்னு வரும். அவங்க சொந்தமாக வச்சுக்கிற ஒரு பெயர். அந்த அப்போஸ்தலராக இருக்க தகுதி அந்த 12 பேர் ஆண்டு சொந்தமாக அழைக்கப்பட்டு அவர்களுக்கு போதனை கொடுத்து அவர்களோடு இருந்திருக்கான். 3 வருஷம் அவர்களோடு இருந்ததுனால அவர்களுக்கு அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தார்கள். So it was not a self-appointed ministry. Self-appointed இல்லை. நான் ஒரு அப்போஸ்தலர்னு சொல்லிக்கிட்டு யாரும் முடியாது. ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அவர் அனுப்பப்பட்ட மாதிரி தான் நாங்களும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். என்ன வித்தியாசம்? அர்த்தத்தை பார்த்தோம்னா எவ்வளோ அப்போஸ்தலர் தான். ஆனால் நம்ம அந்த டைட்டில் வச்சு கொள்வது தான். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஏன் பவுல் அந்த ரோமாபுரிக்கு அவர் கட்டப்படாத, உருவாக்கப்படாத ஏன் அந்த சபைக்கு அவர் போகிறாரு? கேள்விப்பட்டிருப்பார், இந்த சபையில் இங்கே ஒரு சபை இருக்கிறது. அப்போ அந்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரு. நான் அங்கே வரணும். ஏன் இந்த மாஞ்சே? அவர் உருவாக்கப்படாத சபைக்கு ஏன் அங்கே போகணும் ஒரு வாஞ்சை அவருக்கு? நான் அங்கே போய் என்ன செய்யணும்? உங்களோடு சேர்ந்து நானும் ஊழியத்தை செய்யணும். புறஜாலிகள் மத்தியில், ஏன்னா the Romans were Gentiles. But there was a Jewish community in that place.
ஏன் அந்த வாஞ்சை? ரட்சிக்கப்படாதவங்க ரொம்ப பேர் அங்கே இருப்பாங்களே, புறஜாதிகள் இன்னும் சத்தியத்தை கேட்காமல் இருப்பார்களே, நானும் அங்கே போய் ஊழியம் செய்யணும். இவனுக்கு இருக்கு இந்த வாஞ்சியை பார்த்தீங்களா? ஆனால் அவனுக்கு தெரியாத, அவனுக்கு என்ன நேரிட போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. தடை இருந்தது. அவன் சொல்கிற அந்த நிருபத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தடை இருந்தது. ஆனால் இப்போது அவன் ஜெபம் பண்ணுறான், எப்படியாவது அவங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை காட்டுவார், சந்திக்கிறது. இதையெல்லாம் சுவிசேஷம் போய் இன்னும் அறிவிக்கணும். ஏனென்றால் 17வது வசனத்தை பாருங்கள். இதில் நிறைய வசனங்கள், நிறைய இதில் உள்ள ஆழமான சத்தியங்கள் நிறைய இருக்குது. ஒரு ஊழியக்காரர்கிட்ட 7-8 வருஷம் இதையோ ரோமர் புத்தகத்தையே 8 வருஷம் பண்ணியிருக்கிறது மார்ட்டின் லாய்டன் ஜோன்ஸ். அப்போது நம்ம அந்த அளவுக்கு நம்ம போகாமல் முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுறான்? 17வது வருஷம் என்ன போட்டிருக்கு? விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த சுவிசேஷமானது இல்லாவிட்டால் அங்கே நீதியும் இருக்காது. அதை எடுத்து முக்கியமாக அதை எடுத்து அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே. 2வது 16வது வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட மாட்டேன். யாருங்க இப்போ இந்த இந்த சபையில் வந்து யாரும் சுவிசேஷத்தை நாங்கள் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நாம் வெட்கப்படலை. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த சுவிசேஷம் தான் உலகம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த சுவிசேஷத்திற்குள் தான் வரணும். அங்கே தான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த 14வது வசனம் சொன்னது ஒரு முக்கியமான மார்க்கு போதனை. இது நீதிமானாக இருக்கிறது காரணமே அந்த சுவிசேஷன் தான். இங்கே 16வது வசனத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷ குறித்து நான் வெட்கப்படேன். முதலாவது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதற்கு பிறகு கிரேக்கருக்கும் கொடுக்கப்பட்டது. கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. நமக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ பலனாக இருக்கிறது. இதே தானுங்க பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசில் இருந்ததுனால, நோக்கங்கள் சரியாக இருந்ததுனால அவன் ரோமர் ஊருக்கு போகணும் வாஞ்சை இருந்தது. அழைக்கப்படணும், நான் ரோமருக்கு போகணும், அந்த ஊருக்கு நான் போகணும். ஐ மஸ்ட் கோ டு ரோம், not only to see the church but also to minister with the church. இப்போ நமக்கு 2 வெளிப்புற ஊழியங்கள் இருக்குது. இந்த சபை மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட வெளிப்புற ஊழியங்கள். நாம் அடிக்கடி அங்கே போய் பார்க்குறோம். ஊழியக்காரர் நியமிக்கப்பட்டதுனால அங்கே போய் ஊழியக்காரங்க போய் பார்க்குறாங்க. அந்த சபையை எப்போ நம்ம கட்ட முடியும்? ரட்சிப்புக்கு என்ன நம்ம செய்வோம்? அடுத்த காரியத்தை நம்ம எடுத்து பார்ப்போமாக. நான்காவது வசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய்
பரிசுத்த வேதாமலின் முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த காலத்தில் தொடர்ந்து நம்ம பாசிக்கணும். இந்த ஒரு வசனம் மாத்திரமில்லை, முழுசு நம்ம பார்க்கணும். ஆதியிலே கர்த்தர் நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சுவிசேஷமானது முன்னையே இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். எசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் சுவிசேஷமானது புரோட்டோ இவங்கெலியோன் 3:15 ஆதிகாம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய நாட்களிலே இந்த குட் நியூஸ், த காஸ்பல், சத்தியம் கொண்டு வரப்படும். ஆண்டவர் இயேசுக்கு ஒன்று மனித சாயல் இருக்கும். ஏன்னா தாவீது வழியில் வருகிறார், அது எல்லாம் இதில் இருக்கிறது. தாவீது வழியில் வருகிறார். அதுவும் தாவீது ஒரு ராஜா, அந்த வழியில் வருவார். அடுத்தது கன்னி மரியாதத்தில் பிறந்து வருவார். through spirit, through the Holy Spirit. இப்போ ஒன்று அவருக்கு மனித தாவீது வழியில் வருகிறவர் மனுஷன். இங்கே தேவனுடைய அருள், பரிசுத்த ஆவியும் ஆண்டவர் இயேசுவை பற்றி அங்கே காட்டுகிறார். தேவகுமாரன், நான் அவர் மூலமாக தான் ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வீத்தெழுந்த ஆண்டவர் இயேசு என்னையும் சந்திச்சிருக்கிறார். சீரியாவுக்கு நான் போகும்போது நான் ஒரு காலத்து பரிசையன் நான் இருந்திருக்கிறேன். ஒரு வைராக்கியமுள்ள ஒரு பரிசையன், வெறி பிடித்த ஒரு பரிசையன். கிறிஸ்துவலை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அவர் சொன்னது இப்பயும் சரியாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப பேர் நம்ம கிறிஸ்துவாக இருக்கிறதுனால ரொம்ப பேருக்கு நம்மளை பிடிக்காது. ஏன்னா அவங்களோட நம்ம ஒத்து போக முடியல. அதனால தான் நம்ம பிரித்தெடுத்த ஜனங்களாக ஆண்டவர் எவ்விதமாக பவுலை பிரித்தெடுத்தாரோ, யூதர்களை பிரித்தெடுத்தாரோ, அதே போல் நம்மளையும் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை, எனக்கு அந்த வல்லமை எனக்கு கிடைத்தது. இப்போது நான் அந்த பலனோடு தான் நான் இருக்கேன். உங்களிடத்துல வந்து ஊழியம் செய்ய போகிறேன். அதற்காகவே நான் சேவகனாய் இருக்கிறேன். ஒரு அடிமையா நான் இருக்கிறேன். உலகத்திலே ஆகப்பெரிய that God honors, எந்த பணி ஆகப்பெரிய ஒரு ஊழியம், ஆகப்பெரிய ஒரு காரியம், கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்வது, சாட்சியாய் இருப்பது, இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். The slave is honored by the presence of the Master, the Lord Jesus Christ. அந்த காலத்தில் அப்படி ஏற்று, இந்த காலத்தில் சேவகர்கள் நம்ம போட்டிருக்குது, அடிமைகளால் இல்லை. ஆனால் அடிமைக்கு எந்த ஒரு உரிமை கிடையாது. அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம்.
நமக்கு சுதந்திரம் இருக்கு. என்ன சுதந்திரம்? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு அதுக்குள்ளேயே நீ இருங்க. அதுதான் நம்முடைய சுதந்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது. இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:12. நிறைய வசனங்கள்லாம் இருக்குது அங்கே. எழுதி கொள்கிறவங்க அப்போஸ்தலர் 4:12, ரோமர் 10:13, பிலிப்பியர் 2:9, கொலோசியர் 3:17. இதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. 4:12 அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க. இப்போ இந்த வேறொரு நாமம் சொல்லும்போது, இந்த நாமம் மூலமாக நம்ம ரட்சிப்பு அடைந்துட்டோம். அந்த ரட்சிப்பு அடைந்த பிறகு பார்க்கிறோம், வேறொரு நாமம் என்று நம்ம சொல்லலாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனை நூற்றுக்கணக்கான நாமங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான கணக்கெடுத்து பார்த்தோமானால் 33 கோடி தேவர்கள் நீங்கள் எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா சாதி சொல்ல பார்த்து சொல்லுவார். எல்லா நாமத்துக்கு, இந்த நாமங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு கீழ்ப்படியும். உலகத்தில் உள்ள எல்லா சக்தியும் கீழ்ப்படிக்கிறது இந்த ஒரு நாமத்துக்கு தான் அங்கே கீழ்ப்படியும். அப்படிப்பட்ட நாமம் நமக்குள்ளே இருக்கிறது. Praise the Lord. அதனால நமக்கு இருக்கிற பலன், the dunamis, the power of God is in us. நமக்குள்ளே இருக்கிறது. அது நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஒன்பதாம் வசனத்தை பாருங்க, வாசிங்க. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொள்ளும். அங்கே ஜெபத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Praying for each other will keep us together. ஜெபம் அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம அடிக்கடி கேட்குறோம். ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள்தான் அதான் சொல்லுவோம், ஜெபம் பண்ணுங்க. உனக்கு ஒரு காரியம் கருத்து செய்யணுமா, ஜெபம் பண்ணுங்க. இப்போ பவுல் என்ன சொல்கிறான், உங்கள்ட்ட அங்கே வர்றதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் வந்து சேரணும். நான் இடவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெபத்துக்கு நேரத்தை நம்ம கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்ம ஜெபிக்கும் போது ஊழியத்துக்கு கர்த்தர் வழி திறப்பார். சூழ்நிலை நம்ம பார்க்கணும். ஏன் கொரிய தேசத்தில் சபைகள் அவ்வளோ வேகமாக வளருது? ஏன் ஒவ்வொரு சபையும் 15,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் கூடுறாங்க? சூழ்நிலை வேறு.
ஆனால் நாம் ஜெபிக்கும் போது அன்பர்கள் அவர்கள் எத்தனை காலமாக அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் ஆத்துமாக்களை சந்தித்து ரட்சிப்பு கொடுப்பார். இந்த 11ஆம் வசனத்தை நம்ம பாருங்கள். அதில் ஏன் நான் வந்தோடனே உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? பன்னெண்டு, சரி. அப்புறம் 12, 13 படிங்க. அவருடைய மனசை எடுத்து அவர் இந்த ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் 10வது வசனம் அவர் நோக்கத்தை கூட சொல்கிறாருங்க. நான் வர போகும்போது நான் உங்களையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு, அவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது. ஆனால் இவர் போய் என்ன செய்வார்? உற்சாகப்படுத்த போகிறார். வரங்கள் இவர்களுக்கு மாத்திரமல்ல. நான் லெட்ஸ் லுக் அட் தட் பேசேஜ் கேர்ஃபுல்லி. வரங்கள் அவர்கள் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுற மாதிரி ஒரு ஊழியக்காரன் நாளைக்கு இந்த வரம் உனக்கு இருக்குது, இது உனக்கு இருக்குது. அது உன் மனசில் என்ன தோன்றுதோ அந்த வார்த்தை உனக்கு சரியாக வந்துச்சுன்னா அது சரியாக இருக்கும். ஆனால் பவுல் இங்கே என்ன சொல்கிறார்? நான் என்ன இடத்துல நிறைய வரங்கள் இருக்குது, இந்த வரத்தை உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லல. அவர் உங்களுக்கு உள்ள அந்த வரத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த வரத்தை மூலமாக, இந்த வரங்கள் மூலமாக நீங்கள் ஊழியம் செய்யணும். சில பேர் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, உங்களோட வரம் என்னன்னு இப்போ சொல்ல முடியுங்களா? உங்களுக்கு என்ன வழங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் எனக்கு வரங்களே இல்லை, ஒரு வரம் கூட கர்த்தர் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு இருக்கீங்களா? வரங்கள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வரங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். அதை ஏன் செய்யாமல் இருக்கிறீர்கள்? செயல்படணுங்க அந்த வரங்கள் வச்சுக்கிட்டு. எப்படிப்பட்ட ஊழியம் எனக்கு கொடுத்துருக்கு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறதுக்கு? அதை தனியாக பிரிக்கவே கூடாது. அது உலகப்பிரமான ஊழிய வேலை, இதை சபைகள் செய்கிற கடவுளுக்கு செய்கிற வேலை, இது ரெண்டாக பிரிக்கவே கூடாது. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இட் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் ஒர்க். யூ ஆர் சர்விங் த லார்ட் தேர். நீங்கள் அங்கேயும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீர்கள். எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் அது கர்த்தருக்கென்று நீங்கள் செய்கிறீர்கள். வரங்கள் உங்கள் இடத்துல இருக்கிறது. ஏன் அதை சொல்கிறார்? நான் உங்களுக்கு இருக்கிற வளத்தை நான் உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன். உங்களோட வரத்தை நீங்கள் வைத்து நீங்கள் கர்த்தருக்கென்று என்ன செய்ய முடியும்? கர்த்தர் அழைத்தார் என்றால் வரங்கள் உங்களோடு கொடுத்துருவார். ஆண்டவர் இயேசு கடலில் போய்கிட்டு இருக்கும்போது மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னை பின்பற்றி வா, மீன் பிடிக்கிறவளான ஆக்குறான். எப்படி அவன் செய்கிற தொழிலுக்கு இங்கே. அப்புறம் இந்த இடத்துல வேதத்தை பார்க்கும்போது
ஆத்துமா ரட்சிப்புக்கென்று ஊழியம் செய்கிறவன் அவன் ஞானமுள்ளவன். எப்படி நம்ம ஊழியம் செய்தோம்னா, எந்த வரத்தை கொண்டு நான் ஊழியம் செய்தோமானால் அது கர்த்தருடைய நாமம் மேம்படும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், புதுசாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் பவுல் சொல்கிறார், நான் வரையா, நீங்கள்லாம் காத்துங்க, நான் வரப்போகிறேன். உங்களுக்கு நான் என் வாஞ்சியாக இருக்கிறது என்னன்னா, வரங்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்களை நான் தட்டி எழுப்பணும். இன்னும் நீங்கள் பலப்படணும். அதுதான் இங்கே பவுல் அது சொல்லுகிறார். We must mutually encourage by each other's faith. ஒருவருக்கு ஒருவர், நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணி மாத்திரமல்ல, உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் நான் உங்களிடத்தில் வர்றதுக்கு நான் வாஞ்ச உள்ளவராக இருக்கிறேன். சுவிசேஷம் நான் வெக்கப்படலை. பாருங்கள், ஆரம்பத்தில் பரிசேயனா இருக்கிற காலத்தில் பரிசேயர்களோடு பழகிக்கிட்டு இருந்தான். அப்புறம் பிறகு என்னாச்சு, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பரிசேயர்களோட அவர் விட்டு விலகிட்டார். ஊழியம் செய்கிற நாட்களில் அந்த பரிசேயரோடு விலகி புறஜாதிகள் மத்தியில் போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அந்த பழைய உறவுல எல்லாம் போயிடுச்சு. அங்கேருந்து பிரித்து வந்தார். அதனால தான் பிரித்து எடுத்து ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. பவுல் சொல்கிறார், இங்கே நான் கர்த்தர் என்னை பிரித்து எடுத்து வச்சு, we are being set apart, பிரித்து எடுத்த ஜனங்கள், பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள். ஏனென்றால் அந்த 1ஆம் வசனத்திலேயே பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் என்ன அங்கே சொல்லுகிறாருங்க. பரிசுத்தவான்கள் யார்? இந்த பரிசுத்தவான்கள் பிரித்தெடுக்கப்பட்டு தனியாக, நீங்கள் என்னுடைய ஜனம், நீங்கள் எனக்காக தான் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். அப்போ எனக்காக நீங்கள் ஜீவித்தீங்கன்னா உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். சொந்த ஜனமாக அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். கலாத்தியர் கடைசியாக அதை பார்த்து முடிச்சிடுறோம். கலாத்தியர் 1:15. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான எரேமியா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் கூட கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கான்னு சொல்கிறார். இங்கே பவுல் அதே தான் சொல்கிறார். ஆண்டவர் எப்போ என்னை பிரித்து எடுத்தார்? அப்போதே பிரித்து எடுத்துட்டார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம். நம்ம இதை பார்க்கும்போது நம்மளாம் கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்களாக இருக்கிறோம்.
பவுல் அதை சொல்லுகிறார். இதை நான் ஒரு ஆசீர்வாதமாக எண்ணுகிறேன். கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று. நாம் எல்லாம் திருச்சபை மக்கள். திருச்சபை ஆனது அங்கே பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம். We are not talking about the building. Church என்றால் நாம். We are the church. பரிசுத்தமான ஜனங்கள், பரிசுத்தமான அழைப்பு. அந்த பவுலுடைய வாஞ்சை நமக்கு இருக்கணும் ஊழியத்தை செய்வதற்கு. நேரத்தை நம்ம கொடுக்கிறோம். நம்முடைய தாழ்ந்துகளை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கின்றோம். ஏனென்றால் சுவிசேஷமானது என் தேவபலனாய் இருக்கிறது. அதனாலே அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பவுலுடைய வாஞ்சையை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாஞ்சை எங்களுக்குள்ளே வரணும் சுவாமி. நாங்கள் உம்முடைய அடியிலாக இருக்கிறோம், சேவகர்களாக இருக்கிறோம். நீ சொல்லுகிற வார்த்தை தான் நாங்கள் சொல்கிறதல்ல, நீ சொல்லுகிற பிரகாரம் நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறாக சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி. அந்த சுவிசேஷத்தை குறித்து நம் மேன்மை பாராட்டும். வெட்கப்படாமல் இருக்க அதானே எனக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து எங்களுக்கு அந்த சமாதானத்தை எங்களுக்குள்ளே தருவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நீர் கொடுத்த அந்த வாஞ்சை, இந்த தாழ்ந்துகள், அந்த கிருபை வரங்கள் எங்களுக்குள்ளே இருந்து மாத்திரமல்ல, அது வெளிப்படணும் ஆண்டவரே. உமக்கென்று நாங்கள் பிரித்தெடுத்த ஜனமாக இருக்கிறது போல இருந்து நீ சொல்லுகிற காரியத்தை நாங்கள் செய்ய கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்திலே ஏற்று பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.